வணக்கம். ஸ்ரீ ராமஜெயம். இன்று கர்நாடக இசையின் தந்தை என சொல்லப்படக்கூடிய புரந்தரதாசரை பற்றி பார்க்க இருக்கிறோம். புரந்தரதாசர் பண்டேரிபுரத்தில் மன்னன்புரி என்ற கிராமத்தில் அந்த ஊரில் வாழ்ந்த மாதவராவ் ரத்தினபாய் என்ற தம்பதிக்கு குழந்தை பேர் இல்லாத காரணத்தால் அவர் ஒரு நாள் திருப்பதிக்கு ஸ்ரீனிவாச பெருமானை வணங்கி அவருக்கு ஒரு ஆண்மகன் கிடைக்கிறது. அந்த ஆண்மகன் தான் இந்த புரந்தரதாசர். இவருடைய வயது 20 வயதிலேயே அவருடைய பெற்றோர்களை இழந்து விடுகிறார்கள். இவருக்கு வட்டி கொடுக்கக்கூடிய கடை ஒன்று வைத்து கொண்டு அதனுடைய பொறுப்பை ஏற்கிறார். நகையை வைத்து அடமானத்தை வைத்து பொருள் கொடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறார். அதாவது அவர் மிகவும் கஞ்சதனமாகவும் இருப்பார். அதனால் அந்த ஊரில் உள்ளவர்கள் அவரை நவகோடி நாராயணன் என்ற பட்டப்பெயரும் அவருக்கு வைத்துள்ளனர். இதை ஒரு நாள் பார்த்த பெருமாள் அவரை எப்படியாவது தன் வசம் இழுக்க வேண்டும், ஆட்கொள்ள வேண்டும் என்று பெருமாள் நினைக்க, பெருமாளோ அவள் ஒரு அவதாரத்தை எடுக்கிறார். அதாவது பிராமண அவதாரத்தில் ஒரு வயதான தோற்றத்தில் அந்த கடைக்கு செல்கிறார். அவர் தன் மகனுக்கு பூநூல் திருமணம் செய்ய வேண்டும் என்று அந்த சீனிவாச நாயக்கிடம் பணம் கேட்கிறார். அதற்கு அந்த சீனிவாச நாயக் பணம் தர முடியாது, பணம் தருகிறேன், அதற்கான பொருள் வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு பொருள் இல்லை அப்படின்னு சொன்னவிடம் நாளை வருகிறேன், பொருள் கொண்டு வருகிறேன் என்று அந்த ஏழை பிராமணன் செல்கிறார். அவர் பணம் தராததால் அவருடைய வீட்டிற்கு அவர் மனைவியை பார்க்க செல்கிறார். அவருடைய மனைவி பெயர் லட்சுமிபாய். அந்த பிராமணர் அவர் வீட்டிற்கு சென்று லட்சுமிபாயிடம் கூறுகிறார், எனக்கு பணம் வேண்டும், என் மகனுக்கு பூநூல் அணிய வேண்டும், அதற்கான பணம் வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு அவளோ தன்னுடைய வைர மூக்குத்தியை கொடுத்து நீங்கள் அந்த விழாவை சிறப்பிக்குங்கள் என்று அந்த மூக்குத்தியை கொடுக்கிறார் லட்சுமிபாய். அந்த மூக்குத்தியை எடுத்துக்கொண்டு சீனியப்ப நாயக்கரிடம் செல்கிறார். அவரோ அந்த மூக்குத்தியை பார்த்து விட்டு வியந்து போகிறார். தன் மனைவி மூக்குத்தி ஆயிற்றே என்று நினைத்து அவர் அந்த ஏழை பிராமணனை நிறுத்திவிட்டு நான் பணம் கொண்டு வருகிறேன் வீட்டிற்கு என்று செல்கிறார். அப்பொழுது தன் மனைவியிடம் போய் கேட்கிறார், மூக்குத்தி எங்கே என்று கேட்கிறார். அது பெட்டியில் உள்ளது என்று பெட்டியை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னே மனைவி பயந்து கொண்டே கொடுக்கிறாள். அது மூக்குத்தி இல்லை என்று. அதை திறந்து பார்த்தவுடன் ஆச்சரியப்படுகிறார். மூக்குத்தி அந்த பெட்டியினுள் இருக்கிறது. இதை பார்த்த இருவரும் சென்று கடைக்கு செல்கிறார்கள். அங்கு அந்த பெரியவரோ பாண்டுரங்கன் கோயிலுக்குள் சென்று மறைந்து விடுகிறார். இதை பார்த்தவுடன் தன் நிலையை துறக்க வேண்டும் என்று செல்வம் செழிப்பை எல்லாத்தையும் விட்டுவிட்டு புரந்தரதாசர் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்கிறார். இவருடைய அடுத்த கதையை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.